பொங்கல் பண்டிகையை கொண்டாட பல்வேறு பகுதிகளில் இருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்களால் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் வசிக்கும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். இரண்டாவது நாளாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகளில் அதிகமான பயணிகள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்தபடி ஏறினர். சீட்டு கிடைக்காத நபர்கள் படியில் அமர்ந்தும் அருகே உள்ள ஜன்னலில் தொங்கியவாறும் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்வதற்காக கோவையில் உள்ள ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக மத்திய ரயில் நிலையம், வடகோவை, போத்தனூர் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அதேபோல் உக்கடம், காந்திபுரம், சிங்காநல்லூர் பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. கோவை, திருப்பூர், மதுரை, திருச்சி மாவட்டங்களில் தங்கி பணிபுரிவோர் மற்றும் மாணவர்கள் சேலம் வழியாக கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொண்டனர். மேலும் சேலத்திலிருந்தும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு ஏராளமான பொதுமக்கள் புறப்பட்டு சென்றனர். இதனால் சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. நபர்களை கண்டால் உடனடியாக காவல் நிலையம்